சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக அகல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. கட்சியிலிருந்து OPS, சசிகலா, டிடிவி தினகரன் நீக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த சூழலில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்த அதிமுகவாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது பாஜக மட்டுமின்றி அதிமுகவின் பல்வேறு மூத்த தலைவர்களின் கருத்தாக உள்ளது. அண்மை காலமாக இதை பற்றி கலக குரல் எழுப்பிய நிலையில் மூத்த அதிமுக தலைவர் செங்கோட்டையனும் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் உட்பட உட்கட்சி விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இத்தகைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேலூரில் 10 மாவட்ட அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறையின் 1வது மண்டல மாநாடு நடைபெற்றது. அதிமுகவின் மாநில மாநாட்டை போல பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வட தமிழகத்தில் காஞ்சிபுரம் தொடங்கி திருப்பத்தூர் வரையிலான அனைத்து மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினர் தனியாக வடிவமைக்கப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். வேலூர் கோட்டையில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் மேடையில் வட தமிழக அதிமுக சீனியர்கள் அனைவரும் ஒரு சேர உட்கார வைக்கப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவை வெளிப்படுத்துவதாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது மேடைக்கு கீழே இருந்த தொண்டர் ஒருவர் திடீரென உயிருடன் உள்ள சேவல் ஒன்றை தூக்கி காட்டினார். எம்ஜிஆர் உயிரிழப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அணையில் இருந்து சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது சேவலை தூக்கி காண்பித்து கூச்சலிட்ட சம்பவம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என பாஜக அதிமுகவை அழைக்கிறது. ஆனால் அதற்கு அதிமுக முரண்டு பிடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் ஜெயலலிதா போல் சேவல் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை சிம்பாலிக்காக தொண்டர்கள் சொன்னார்கள் என கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.